கர்த்தர் சமூகத்தில் ஒரு வார்த்தைக்காக நான் எதிர்பார்க்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்த ஒரு வார்த்தை, அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். நான் நம்புகிறேன், நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை இருளில் இருந்து கர்த்தர் வெளிச்சத்திற்கு கொண்டு வர போகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஒருவேளை நீங்க நிறைய பேர் ஒருவேளை இருளுக்குள்ளே இருக்கலாம். இருள் அப்படின்றது கண்களிருந்தும் பார்க்க முடியாது, முன்னாடி இருக்கிறது என்னன்னு தெரியாது, தீர்மானம் எடுக்க தெரியல, முடிவு எடுக்க தெரியல, எப்படி போறதுன்னு தெரியல, எதை எடுக்கிறதுன்னு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு பெரிய கேள்விக்குறியான ஒரு வாழ்க்கை, சுற்றிலும் ஒருவேளை இருட்டா இருக்கலாம். என்ன பண்றதுன்னு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை, நான் எப்படி இதை சரி பண்ணுவேன், எப்படி இந்த பாதையை நான் கடப்பேன், அப்படிப்பட்ட ஒரு பெரிய தடுமாற்றம் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த வருடம் முடிகிறதற்குள்ளே, இந்த ஜெபம் முடிகிறதற்குள்ளே கர்த்தர் உங்களை இருளில் இருந்து கர்த்தர் உங்களை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். உங்களை சுற்றி இருக்கிற அந்தகார இருளை கர்த்தர் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அந்த பாவ இருளை ஆண்டவர் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நான் நம்புகிறேன், கர்த்தர் உங்களை வெளிச்சத்திலே கொண்டு வந்த உடனே நீங்கள் நன்றான முடிவை எடுப்பீர்கள், சரியான முடிவை நீங்கள் எடுப்பீர்கள். உங்களுக்கு முன்பாக திறந்திருக்கிற வாசல்களை உங்களுடைய கண்கள் காணும். உங்களிடத்தில் இருக்கிற எல்லா பயங்களும் உங்களை விட்டு வெளியே போய் உங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கர்த்தர் தரப்போகிறார். கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். ஆமென். அடைந்திருக்கிற அந்த வாழ்க்கையிலிருந்து உங்க பிள்ளை